ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் போச்சு. அதாவது இந்த வாரம், அதாவது நெக்ஸ்ட் வீக் உண்டான கேப்டன்சி டாஸ்க் சூப்பராக வந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலே இந்த 4 பேருமே எப்படி சூப்பராக விளையாண்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, 4 பேரில் ரஞ்சித் வந்துட்டு அவரோட விஷயங்களை நல்லா பார்த்துக்கிட்டார். எப்பவும் போல் இருந்தார். ஆனால் இந்த கேமை சுவாரஸ்யமாக ஆக்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான். மஞ்சரி மட்டும் இல்லைன்னா இந்த கேம் வந்துட்டு ரொம்ப மொக்கையாக போயிருக்குன்னு தான் என்னோட கருத்து. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கம்மியாகவே டப்புன்னு என்ன பண்ணாங்க, ரஞ்சித்தை போய் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ரஞ்சித் சார் வந்து என்ன பண்ணாருன்னா, இவங்களை தடுக்கிறது தள்ளா இருப்பாங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் தீபக் மேலே விழுந்துட்டாங்க. ஆக்சுவலாக தீபக் தள்ளுற எண்ணமே கிடையாது அவங்களுக்கு. விழுந்த உடனே அவரு டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணார், ஸ்ட்ரைட்டாக போய் மஞ்சரியில் போய் வெட்டியும் விட்டார். மஞ்சரி காலி. சரி, மஞ்சரி கீழே வந்துச்சு. அப்புறம் மஞ்சரி என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட்டாக போய் தீபகத்தை தள்ளி விட்டாங்க. தீபகத்து காலி. அதுக்கப்புறம் பவித்ராவை போய் தள்ளுறதுக்கு போனால் அப்படியே மாறி மாறி போயிட்டு இருந்தது. பவித்ராவே கீழே விழுந்து அதை கரெக்டாக இது பண்ண முடியாமல் பவித்ராவே கீழே விழுந்துருச்சு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் வந்து பொறுமையின் சிகரமாக வந்து இருந்து கடைசியில் ஒன்றுமே பண்ணாமல், இது வரைக்கும் பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்தார் பாருங்க. அதே மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் கேப்டன் ஆகிட்டார். இப்போ பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் ஏன் ரஞ்சித் சார் சொன்னாங்கன்னு இன்னுமே நிறைய பேருக்கு குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா டெவிலாவும் ஒன்றும் பண்ணலை, ஏஞ்சலாவும் ஒன்றும் பண்ணல, எப்படி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்தாருன்னு தெரியல. இப்போ கேப்டனும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு வாழைப்பழம் அழுவி நழுவி கீழே விழுந்தது மாதிரி அவர் வாயிலே விழுந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த வாரத்துக்கு உண்டான கேப்டன் வந்துருச்சு. ஸோ அந்த கேப்டனையாவது இவர் ஒழுங்காக பண்ணுவாரா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி இஸ் வின்னர். தீபக் வந்து ஒரு கிக் ஒன்று விட்டார். ஆனால் வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு மஞ்சரி மேலே காண்டை தான் போயிஞ்சாங்க. தீபக்கை தான் தூக்கி கொண்டாடி சூப்பர் கிக்குன்னு செம்மையாக தடுத்தீங்க. என்ன நீங்கள் அவர் தடுத்ததெல்லாம் ஒரு கேமா? அவரை தடுக்கிறதுக்காக இந்த 3 பேர் ஓட்டம் அந்த மஞ்சரியோட கேம் தான் பாராட்டணும். எல்லாம் வன்மத்தின் உச்சியில் இருந்தால் அவங்களுக்கு எப்படி பாராட்டணும் மனசு வரும். பட் நம்ம பாராட்டுவோம். நீங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டு மஞ்சரிக்கு ஒரு வாழ்த்தை கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.